விமான நிலைய விஸ்தரிப்பு மற்றும் காங்கேசன்துறை கப்பல் துறைமுக விஸ்தரிப்புக்கு அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று சொல்லியும், இவ்வாறு இவர்கள் விஸ்தரித்து இங்கே ஒரு வணிக நகரமாக மாற்றியிருந்தால் யாழ்ப்பாணத்தில், அதாவது வடமாகாண தமிழர்களுடைய பொருளாதாரம் வளர்ச்சியடைந்துவிடும், தமிழர்கள் பொருளாதார ரீதியில் முன்னேறி விடுவார்கள் என்று சொல்லி அனுரா அரசாங்கத்துக்கு சிறிதளவேனும் மனமில்லை என்று சொல்லியும், அவர் தன்னுடைய வாக்கு வேட்டைக்காகத்தான் இங்கு வந்து வாக்குகளை பெறுவதற்காகத்தான் காங்கேசன்துறை துறைமுக கப்பல் போக்குவரத்து துறை விருத்தி செய்வதாகவும், பலாலி விமான நிலையத்தை விஸ்தரிப்பதாகவும், சர்வதேச தரத்திலான அந்த விமான நிலையத்தை அமைக்கப் போவதாகவும் பூச்சாண்டி காட்டுகிறார்கள் என்று சொல்லி ஸ்ரீதரன் எம்பி ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். இது சம்பந்தமான விரிவான விளக்கத்தை பார்க்க போகிறீர்கள். அண்மையில் டிசிசி மாநாட்டில் கலந்து கொண்டிருந்த போது விமல் ரத்நாயக்கா அவர்கள் இந்த விமல் ரத்நாயக்காவால் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்த விமல் ரத்நாயக்காவினுடைய கருத்துக்கள் இவற்றை புடம் போட்டு காட்டுவதாக கூறுகின்றார். இது சம்பந்தமாக நாங்கள் பார்க்க போகிறோம். எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைமுகம் வணிக துறைமுகமாக அபிவிருத்தி செய்ய வேண்டுமென்ற கோரிக்கை அமைச்சர் ஒருவரால் மறுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த மறுப்பு சம்பந்தமாக காங்கேசன் துறைமுக அபிவிருத்தி மறுப்பு அரசின் இனவாத முகம் தெரிகின்றது. தமிழர்களின் பொருளாதாரம் பலம் பெற்று விடுவார்கள் என்று அனுரா தரப்புக்கு அச்சம். யாழ் பலாலி விமான நிலைய அபிவிருத்தியும் இதே போலதான் என்று சொல்லி ஸ்ரீதரன் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இவருடைய குற்றச்சாட்டுக்கள் பற்றி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைமுகம் வணிக துறைமுகமாக அபிவிருத்தி செய்யப்பட்டால் தமிழ் மக்கள் பொருளாதார ரீதியாக வலுப்பெறுவார்கள் என்பதனாலேயே அரசாங்கம் பின்னடிப்பதாக அவர் கூறியிருக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பலாலி விமான நிலையத்தை விஸ்தரிப்பதிலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு துளியும் விருப்பம் கிடையாது, அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். காங்கேசன் துறைமுக அபிவிருத்தி போல அதையும் இழுத்தடிப்பார்கள் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். காங்கேசன் துறைமுக அபிவிருத்திக்கு இந்தியா ஒதுக்கிய பணம் போதாதெனவும், வணிக துறைமுகமாக காங்கேசன் துறைமுகத்தை மாற்ற முடியாதெனவும் அமைச்சர் விமல் ரத்நாயக்கா கூறிய கருத்து தொடர்பில் கூறும்போதே ஸ்ரீதரன் எம்பி இவ்வாறு கூறியிருக்கின்றார். இதன்போது மேலும் அவர் கூறுகையில், அமைச்சர் விமல் ரத்நாயக்கா மிக தெளிவாக காங்கேசன் துறைமுகத்தை வணிக துறைமுகமாக அபிவிருத்தி செய்ய முடியாது என்ற கருத்தை கூறுகின்றார். இது தேசிய மக்கள் சக்திக்குள் உள்ள ஏவிபியிடம் இனவாதம் இன்றும் மிச்சம் இருப்பதை காட்டுகின்றது. ஏவிபி தமிழ் மக்களுக்கு எதிரான வன்முறைகளை ஆமோதித்து நாட்டை பௌத்த சிங்கள நாடாக மாற்றுவதற்கு எப்போதும் உடந்தையாக இருந்திருக்கின்றது. அதுதான் அவர்களுடைய சித்தாந்தம். ஆனால் கடந்த தேர்தல் காலத்தில் தமிழ் மக்கள் அவர்களை நம்பி வாக்களித்தார்கள். உண்மையான முகத்தை அறியாமல் தீர்வை பெற்று தருவார்கள், அபிவிருத்தி செய்வார்கள் என்று நம்பி அவர்களுக்கு வாக்களித்து விட்டார்கள். முன்னாள் ஜனாதிபதி ஏஆர் ஜெயவர்தனா காலத்தில் காமினி திசாநாயக்கா, சிறில் மாத்யூஸ் கொழும்பில் தமிழ் வர்த்தகர்களை ஒடுக்கினார், அவர்களுக்கு எதிரான வன்முறைகளை கட்டவிழ்த்து விட்டார். அவ்வாறான சிந்தனையில்தான் இன்று அரசாங்கம் இருக்கின்றது. காங்கேசன் துறைமுகம் இந்தியா இலங்கை வரலாற்றுடன் தொடர்புடைய துறைமுகம். அதனை வணிக ரீதியாக அபிவிருத்தி செய்யும் போது வடமாகாண மக்கள் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்து விடுவார்கள் என்ற இனவாத சிந்தனை அரசாங்கத்துக்கு உண்டு. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தையும் அவர்கள் அபிவிருத்தி செய்ய மாட்டார்கள். அதற்கான விருப்பமும் அவர்களிடம் இல்லை. அரசாங்கம் உண்மையாக இனவாத ஒற்றுமையை விரும்பினால், நாட்டை அபிவிருத்தி செய்ய விரும்பினால் காங்கேசன் துறைமுகத்தை வணிக ரீதியான துறைமுகமாக அபிவிருத்தி செய்ய வேண்டும். உண்மையில் பணம்தான் பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் அந்த பணப்பிரச்சனைக்கு தீர்வு காண்போம். புலம்பெயர் தமிழர்களிடமிருந்து பணத்தை பெற்றுக் கொடுக்க நாம் தயார். ஆனால் அரசாங்கம் அதற்கு முன்வராது. தமிழ் மக்கள் வளர்ந்து விடுவார்கள், தமிழ் மக்கள் முன்னேறி விடுவார்கள், தமிழ் மக்கள் அபிவிருத்தி அடைந்து விடுவார்கள் என்ற இனவாத சிந்தனை தான் இதற்கு காரணம். ஒவ்வொரு தடவையும் யாழ்ப்பாணம் வரும்போது
யாழ்ப்பாண விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக தரமுயர்த்துவதாக கூறுகிறார்கள். ஆனால் அடிப்படை வசதி கூட ஒன்றும் இல்லாமல் அந்த யாழ்ப்பாண விமான நிலையம் காணப்படுகின்றது. ஆனால் அடிப்படை வசதிகள் ஒன்றும் இல்லையாம். தேசிய மக்கள் சக்தி என்கின்ற ஏவிபி அடிப்படையில் இனவாத மதவாத பின்னணியை கொண்ட ஒரு அரசியல் தரப்பு. அவர்கள் அதிகாரத்தை பெறுவதற்காக தமிழ் மக்களை ஏமாற்றினார்கள். தமிழ் மக்கள் இனியாவது சிந்தியுங்கள். ஏஆர் அரசாங்கத்தில் தமிழ் வர்த்தகர்களை எவ்வாறு ஒதுக்கினார்களோ அதே சிந்தனையுடன் செயற்படும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் வடக்கில் தமிழ் மக்களை பொருளாதார ரீதியாக வளர்வதற்கு இடமளிக்க மாட்டார்கள் என்ற உண்மையை நிரூபிப்பதாக அமைச்சர் விமல் ரத்நாயக்காவின் கருத்து அமைந்திருக்கிறது என்று சொல்லி ஸ்ரீதரன் எம்பி தன்னுடைய கருத்தில் கூறியிருக்கின்றார். இதுபோன்ற காணொலிகளை பார்ப்பதற்கு கணேசன் குரல் காணொலியுடன் இணைந்திருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கனை அழுத்தி ஓல் என்ற பட்டனை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் இதுபோன்ற ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றிகளுடன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.